ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 12th லெசன் பார்க்க போகிறோம். 4 ப ம ஆரம்ப कुछ शब्दों अभ्यास और मेढक का गुस्सा. ப 4 பலையும் ம ஆரம்பிக்கிற சில சொற்கள், அதில் பயிற்சிகள் மற்றும் தவளையின் கோபம். ப பதங்க் அப்படின்னா பட்டம், பட்னா அப்படின்னா படித்தல். பட்டுனா படின்னு அர்த்தம், ஆர்டர் பண்ணி சொல்கிறது. இது பட்னா அப்படின்னா படித்தல், அது செயலாக மாறிடும். நான் சேர்த்தா நம்ம அது செயலாக மாறும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். படித்தல் பட்னா. பல் அப்படின்னா பழம், பசல் அப்படின்னா கதிர். இது அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ் பயிற்சி. पैसे किसी वस्तु का नाम बताइए அப்படின்னா பதங்க் அப்படின்னா பட்டம். पैसे खाने वाली किसी चीज का नाम बताइए அப்படின்னா நம்ம சாப்பிட்றது அப்படின்னா பசல். அது வந்து பசலும் நம்ம சாப்பிட்ற பொருள் தான். பசல் வந்து அது தானியமாக இருக்குது, நம்ம அப்படியே சாப்பிட்றது அப்படின்னும் போது பல். சித்திரோங்கா சஹி அக்ஷரோங்கே ஜோதியே அப்படின்னா ஜோட் பண்ணணும். பதங்க் அப்படின்னா பட்டம். எந்த பேன் பார்த்து போடணும். பதங்க். பல்னா பழம், பட்னானா படித்தல், பசல் அப்படின்னா கதிர், நெற்கதிர், தானியத்தோட கதிர். அக்ஷர் லிக்க சப்தோங்கா பூரா கீச்சியே அப்படின்னா அதை நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அதை நிரப்பணும். எந்த எழுத்து வரும், ஆனால் எந்த எழுத்து வரும்னு அவங்களே போட்டாங்க. அந்த ப அந்த இடத்துல மட்டும் எழுதுனா போதும், அவங்களே மேட்ச் பண்ணிட்டாங்க. பஹியா அப்படின்னா சக்கரம், பர்தா அப்படின்னா திரைச்சீலை, ஃபவ்வாரா அப்படின்னா நீரூற்று, ஃபலி அப்படின்னா நெற்று. நெத்தாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, இது கதிர் நெத்தானது. இந்த பதக் அப்படின்னா வாத்து, பர்தன் அப்படின்னா பாத்திரம், பவன் அப்படின்னா இல்லம், ஹர் அப்படின்னா வீடுன்னு சொல்லுவோம். இது பவன் இல்லம். இது பேரை போட்டு பவன் சொல்லி பார்த்துருப்போம். அது வந்து ஹிந்தியில் பவன்னா வீடு. பாலு அப்படின்னா கரடி. இது நம்ம ஒயில்ட் அனிமல்ஸில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். மச்லி அப்படின்னா மீன், மட்டர் அப்படின்னா பட்டாணி. இது பயிற்சி. ப ம அக்ஷரோங் சே இந்த எழுத்தில் ஏக் ஜான்வர் கா நாம் பதாயே அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு அனிமல்ஸ் பேரை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பனா பதக் அப்படின்னா வாத்துன்னு பார்த்தோம், பாலு அப்படின்னா கரடின்னு பார்த்தோம், மச்லி அப்படின்னா மீன். இப்போ ரவுண்ட் பண்ணி இந்த ப ம மூணுலேயுமே அந்த எழுத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப ம. அக்ஷரோங்கோ லிக்கர் சப்தோங்கோ பூரா கீச்சியே அப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம எழுதணும். பகரி இந்த ஆடு, பஸ்ஸுனா பேருந்து. பஸ்ஸுன்றதுக்கு மூணு அர்த்தம் இருக்குது. பஸ்ஸுனா பஸ்ஸு பேருந்து, பஸ்ஸுனா போதும், பஸ்ஸுனா சும்மா அப்படின்றதுக்கு வார்த்தை வரும். இப்போ நம்ம படத்தில் இருக்கிறது என்னது பஸ். பர்னா அப்படின்னா நிரப்புறது, பாலு அப்படின்னா கரடி. இதில் எந்த ப இருக்குன்னு விடுபட்டதை எழுதணும் இந்த ரவுண்டில். இது மேடக்கா குஸ்ஸா அப்படின்னா தவளையின் கோபம். ஒவ்வொரு லைனாக பார்ப்போம். மேடக்கா குஸ்ஸா தவளையுடைய கோபம். கரடி சொன்னது தவளையே அண்ணன்னு அப்படின்றாங்க. இப்போ பாலு போலோ மேடக் பாயி, தவளை அண்ணே அப்படின்னு கரடி சொல்லுச்சு அப்படின்ட்டு. காட்டில் ஒரு ஆடு வந்தது, ஜங்கல் மே ஏக் பகரி காயி அப்படின்னா காட்டில் ஒரு ஆடு வந்தது, அது மிகவும் நல்ல குண்டாக இருந்தது. அச்சி காசி மோடிகை அப்படின்னா மோடினா குண்டாக இருந்தது, அச்சி காசினா நல்ல குண்டாக, மிகவும் குண்டாக, நல்ல குண்டாகன்னு அர்த்தம். அது பகுத்படியான மிகவும் அருமைன்னு சொல்லி படிச்சிருப்போம். அது அச்சி காசினா நல்ல மிகவும் நன்றாகன்ற மாதிரி அர்த்தம். நல்ல குண்டாக இருந்தது. ஒரு ராணி மாதிரி போல் தெரிஞ்சிச்சு. லகதாகை ஜெய்சே ராணிகை ராணி மாதிரி தெரிஞ்சிச்சு. அதை கேட்டதும் தவளைக்கு கோபம் வந்துருச்சு.
மேடக்கோ சுன்கர் குஸ்ஸா ஆயா அப்படின்னா இதை கேட்டதும் தவளைக்கு கோபம் வந்துருச்சு. அதனுடைய கன்னங்கள் ஊதியது அப்படின்னு கோபத்தில். அப்படின்னா பட்ஸே அப்னாக்கால் புலாயா அப்படின்னா ஊதியது. இன்னொரு பூ வந்துச்சுன்னா அது அழைக்கிறதுன்ற மாதிரி வரும், கூப்பிடுறது மாதிரி வரும். இந்த பூ அப்படின்னா ஊதியது அப்படின்னா. கரடி சொன்னது ஓரமாக தடிக்குது உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பாலு போலோ ஓர் அவர் மோட்டா அப்படின்னு ஒரு ஓரமாக உனக்கு தடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் மேடக்னே அவர் புலாயா ஜைசே மோட்டா அப்படின்னா தவளை மேலும் பந்து போல் விரிவடைந்தது. பத்து இல்லை பந்து போல் விரிவடைந்தது. நல்லா ஒரே மாதிரி ரவுண்டாக பந்து போல் கண்ணை வந்துருச்சு. தடித்து வைக்கோல் போல் ஆனது. நான் அப்படியே அடித்து பெரிய வைக்கோல் உயரமாக இருக்கும்ல. இப்போ மோட்டோ ஹோதே மேடக்வா புஷ் அப்படின்னா தடித்து வைக்கோல் போல் ஆனது. பாலு கயா கர்மேங் குஷ் அப்படின்னா கரடி வீட்டுக்குள் நுழைந்து போய்விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.